தடியடியை அஞ்சாத, துப்பாக்கிகளுக்கு அஞ்சாத. எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதே மாதிரி இது வந்து எங்களுக்கு முதல் கட்ட வெற்றி. எஸ்எஃப்ஐ டிஒஎஃப்ஐ சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து நாங்கள் கொண்டாடி முடிச்சிட்டோம். அடுத்த கட்டமாக அவங்க நீட்டையும் பேன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இதோட பயங்கரமா எல்லா ஜென்சியும் ஒன்று சேர்ந்து பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முழுக்க அந்த நீட் மட்டும் பேன் பண்ணாங்கன்னா இதோட பெரிய கொண்டாட்டத்தை எல்லா ஜென்சியும் சேர்ந்து சென்னையை செலிப்ரேஷன் ஆக்குவோம். மோடியை 2 வாட்டி வீடியோ போட வச்சதாலாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? ஆமாம், அவர் வந்து 56 இன்ச்சு மார்பகங்கள் கொண்ட இரும்பு மனிதர் அப்படின்ற ஒரு பெரிய பில்டப்லாம் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் பவருக்கு முன்னாடி அந்த அதிகாரம் எதுவுமே செல்லாதுங்கிறது தான் இந்த போராட்டம் வந்து நிரூபிச்சிருக்கிறது. அண்ட் வந்து இந்த போராட்டம் வந்து இப்போ ஃபேர் நீட்டுக்கான வெற்றியாக தான் இருக்குது, பேன் நீட்டுக்கான வெற்றியா இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபேர் நீட் பேன் நீட்லாம் இந்த மாதிரி டீவியேட் பண்ணக்கூடாது. ஒரே கோரிக்கை பேன் நீட்டு தான். ஏன்னா அந்த நீட் அப்படின்ற தேர்வே நம்ம முறைகேடு, ஊழல், என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு அநீதியான விஷயம் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் மாற்று கருத்தே கிடையாது. பேன் நீட்டு தான். அந்தாங்க போராளி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏமாளி, எப்பயுமே நீங்க தாங்க எனக்கு கோமாளி. அந்தாங்க போராளி, எனக்கு இல்ல கோமாளி, எப்பயுமே நீங்க தாங்க எனக்கு கோமாளி. ஏ டப்பா டப்பா டப்பா, எனக்கு டவுட் ஒண்ணுப்பா, ஒரு ஓட்டு போட்டு நம்ம படுற பாட்டா ரத்தம் நிறைஞ்ச ஒரு இடமா டெல்லி இருந்துச்சுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒருத்தரை வந்து பதவி விலக வைக்கிறது, அதுவும் அவரே ரிசைன் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கிற நடைமுறையில் இந்தியாவில் ரொம்ப சாத்தியமே கிடையாது. அதை வந்து மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அதை கண்டினியூஸாக ஒரு ப்ரொட்டஸ்டாக நடத்தி ஒரு இந்தியாவில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அது தப்புன்றது தான் என்னோட ஒரு கோரிக்கை. என்னன்னா, நாங்கள் எல்லாம் அந்த போராடுற மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இருந்து என்னன்னா ஒரு பக்கமாக நிற்கிறதும், ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு சில இளைஞர்கள் வந்து அங்கே நிற்கிறதும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அவங்களும் இளைஞர்கள், நானும் இளைஞர்கள், அவங்களும் பொதுமக்கள், அவங்களும் மக்கள், நாங்களும் மக்கள் தான். எங்களில் பாதி தான் அவங்களில் பாதி தான் நாங்கள். 2 பேர் சேர்ந்தா தான் அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க முடியும். எனவே அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியை விட்டுருங்க. ஜனநாயகம் படத்துக்கு போயிட்டு வாங்க, போய் படம் பார்த்துட்டு இந்த ஜனநாயக ஆற்றுவாங்க. இதுதான் நல்லா இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஒற்றுமையான இது. இதை வந்து பல பேர் வந்து பல்வேறு முறையில் வந்து சீர்குலைக்க நினைக்கிறாங்க. அது தவறு. அவங்களும் இங்கே வரணும், எங்கள் கூட உரையாடணும், எங்களோட இணையணும், எங்களோட இணைஞ்சு எங்கள் போராட்டத்தில் கை கேட்டு எங்களோட கோரிக்கைகளுக்கு அவங்களும் நின்று போராடி வெற்றி பெறணுன்றது தான் இங்கே இருக்கிறவங்களோட கோரிக்கை, என்னையோடைய கோரிக்கையும் கூட. ஃபேர் நீட்டுக்கான வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழக பிரதான் வந்து ரிசைன் பண்ணது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வெற்றியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா பேன் நீட்டு. அதுக்கான போராட்டம் வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். அப்புறம் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நீட் தேர்வு வேணுமா வேணாமன்றதை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் லீடர்ஸு, இங்கே இருக்கிற ப்ரொடெஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதுதான் விரும்புகிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு முதல் வெற்றி அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த வெற்றியோட சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் கொண்டாடுறத அவங்க பார்த்துருப்பீங்க. டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நீட் தேர்வால் எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் இவங்களுடைய கொண்டாட்டத்திலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான்.